வரலாற்று சிறப்புமிக்க திராவிட முன்னேற்ற கழகத்தின் 10வது மாநில மாநாட்டினுடைய தலைவர், தமிழர்களின் தனிப்பெரும் தலைவர் மூதறிஞர் கலைஞர் அவர்களே, கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் இனமான பேராசிரியர் பெருந்தகை அவர்களே, கழகத்தின் பொருளாளர், நாளைய தமிழகத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் அண்ணன் தளபதி அவர்களே, முதன்மை செயலாளர் மதிப்பிற்குரிய அண்ணன் ஆர்காட்டார் அவர்களே, கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர்கள் மதிப்பிற்குரிய அண்ணன் துரைமுருகன் அவர்களே, விபி துரைசாமி அவர்களே, அம்மா சர்க்குணபாண்டியன் அவர்களே, மேடையிலே வீற்றிருக்கின்ற கழகத்தினுடைய முன்னோடி பெருமக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, பத்திரிகையாளர்களே, அனைவருக்கும் வணக்கம். திராவிடம் வளர்த்த தமிழ் என்கின்ற தலைப்பில் உரையாற்றுகிற இந்த வாய்ப்பினை வழங்கிய தலைமை கழகத்திற்கும் என்னுடைய நன்றி அறிதலை முதலில் நான் காணிக்கையாக்குகின்றேன். காலை அமர்வில் மொழிப்போர் தியாகிகளின் படத்தை திறந்து வைத்து அண்ணன் பொன்முடி அவர்கள் நான் ஆற்ற வேண்டிய கடமையில் ஆற்றியிருக்கின்றார். மொழிப்போர் பற்றி அண்ணன் பொன்முத்துராமலிங்க அவர்கள் இங்கே உரையாற்றி அவருடைய பங்கிற்கு திராவிடம் வளர்த்த தமிழை தொட்டு காட்டியிருக்கின்றார். அண்ணா படத்தினை திறந்து வைத்து உரையாற்றிய அன்பிற்குரிய அண்ணன் திருச்சி சிவா அவர்கள் அண்ணா கண்ட தமிழை இங்கே தொட்டு காட்டியிருக்கின்றார். எனவே திராவிடம் வளர்த்த தமிழ் என்கின்ற இந்த தலைப்பில் இருந்து பல்வேறு கருத்துக்களை அவர்கள் இங்கே உரையாற்றி என்னுடைய கடமையை, பணிச்சுமையை குறைத்திருக்கிறார்கள் என்றே நான் கருதுகின்றேன். எனக்கு பின்னால் இனமான பேராசிரியர் பெருந்தகை அவர்கள் உரையாற்ற இருக்கின்ற காரணத்தினால் சிவப்பு விளக்கு எரிவதற்கு முன்னாக சில கருத்துக்களை இந்த மேடையிலே பதிவு செய்ய விரும்புகின்றேன். திராவிடம் வளர்த்த தமிழ், திராவிடம் வளர்த்த தமிழ் என்று சொல்லுகிற போது தமிழனுடைய ஒட்டுமொத்த வரலாற்றில், தமிழ் மொழியினுடைய ஒட்டுமொத்த வரலாற்றில் இரண்டாக பிரிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு நாம் ஆளாகி இருக்கிறோம். ஒன்று சங்கம் வளர்த்த தமிழ், நாம் எல்லோரும் அறிந்த தொடர். இரண்டாவது திராவிடம் வளர்த்த தமிழ். சங்கம் வளர்த்த தமிழுக்கும் திராவிடம் வளர்த்த தமிழுக்கும் இடையிலே எங்கோ மோதல், எங்கோ முரண்பாடு. அந்த முரண்பாட்டையும் மோதலையும் தீர்த்து வைத்த இயக்கம் திராவிட இயக்கம் என்கிற காரணத்தினாலே தான் திராவிடம் வளர்த்த தமிழ் என்கின்ற இந்த தலைப்பிலே நாம் பயன்படுத்தியிருக்கிறோம் என்பதை நான் அறிவேன். திராவிடம் வளர்த்த தமிழ் என்று சொல்லுகிற போது சங்கம் வளர்த்த தமிழை நான் ஒரு மணித்துளிகள் பட்டியலிடுவது காலப்பொருத்தமாக இருக்கும் என்று நான் கருதுகின்றேன். 4500 ஆண்டுகளுக்கு முன்னால் 450 புலவர்கள் கூடி முதல் தமிழ் சங்கத்தை கண்டார்கள். அந்த முதல் தமிழ் சங்கத்தில் காணப்பட்ட பல்லாயிரம் படுவல்களுக்கு இடையே முதுநாரை, முது குறுகு என்கின்ற 2 நூல்களை தவிர எல்லா நூல்களும் நமக்கு கிடைக்கவில்லை. அதற்கு பிறகு 3700 ஆண்டுகளுக்கு முன்னால் வெண்டேர் செலியன் 2வது தமிழ்ச்சங்கத்தை கண்டான். அவனுடைய காலத்திலே கூட தொல்காப்பியம், இசை நுணுக்கம் 2 நூல்களை தவிர எதுவும் நமக்கு கிடைக்கவில்லை. மீண்டும் 1, 2, 3ஆம் நூற்றாண்டுகளில் 3ஆம் தமிழ்ச்சங்கம், அந்த தமிழ்ச்சங்கத்திலே தான் 10 பாட்டு 11 கீழ்கணக்கு நூல்கள் எல்லாம் நமக்கு கிடைத்தது. அந்த நூல்களே கூட ஊவே சாமிநாதன் ஐயா தேடி கொடுத்த நூல்கள். கரையான் தின்றது போக, கடல் தின்றது போக எஞ்சி இருந்த நூல்களை தொகுத்து கொடுத்தார்கள். அது 8 தொகை, 10 பாட்டு, 11 கணக்கு. இதிலே தமிழர்களின் வரலாறு பொதிந்து கிடக்கிறது, தமிழர்கள் காத்த நெறி பொதிந்து கிடக்கிறது, தமிழர்கள் இந்த உலகத்திற்கு சொல்லிய செய்தி பொதிந்து கிடக்கிறது. அதற்கு பின்னால் தமிழுக்கு ஒரு இருண்ட காலம் என்று சொல்ல மாட்டேன், தமிழுக்கு ஒரு ஊடுருவல் நிரம்பிய காலம். இன்ட்ரூஷன் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்களே, மொழி படையெடுப்பு என்பதை சொல்வதை காட்டிலும், அல்லது மொழி அழிப்பு என்று சொல்வதை காட்டிலும், மொழி கலப்பு என்று சொல்வதை காட்டிலும், மொழியின் ஊடாக ஊடுருவி அதனுடைய தன்மையை அழித்து அதனால் ஒரு இனத்தின் மீது படையெடுக்கின்ற அளவிற்கு ஒரு 18 நூற்றாண்டு காலம் இந்த தமிழ் மண்ணிலே சேதாரங்கள் நிலவி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகுதான் திராவிடம் வளர்த்த தமிழனுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்க முடியும். ஆன்மீகம் தமிழை வளர்க்கவில்லையா? 10 பாட்டுக்கும் 8 தொகைக்கும் 11 கீழ்கணக்கும் பிறகு தமிழ் வளர்ந்திருக்கிறது. 9ஆம் நூற்றாண்டு வரை ஆழ்வார்களும் நாயன்மார்களும் தமிழை செழுமைப்படுத்தினார்கள், நான் மறுக்கவில்லை. உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன்,
கற்பனவும் இனியவையும் குற்றாலத்து அமர்ந்துரையும் கூத்தா உன் குறைகளுக்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே என்று அப்பர் பாடிய போது அதிலே இன உணர்ச்சி இல்லை, இன்னும் சொல்ல போனால் மொழி உணர்ச்சி கூட கிடையாது. ஆனால் அந்த அப்பரும் ஞானசம்பந்தரும் ஆழ்வார்களும் என்ன செய்தார்கள் என்றால், வடமொழியும் தென்மொழியும் மறை நான்கும் ஆனவன் தான் என்று இறைவனை சொன்னார்கள். தமிழ் இறைவன் ஏழிசையாய் இசைப்பயனாய் இருப்பவன் இறைவன் சரி, ஆனால் வடமொழியும் தென் தமிழும் மறை நான்கும் ஆனவன் என்று சொன்னபோது வடமொழியும் இறைவன், தமிழும் இறைவன், நான்கு மறைகள் என்று சொல்லப்படுகின்ற வேதங்களும் இறைவன் என்று இந்த மண்ணிலே விஷ வித்துக்களை ஆன்மீக தமிழ் இங்கே வளர்த்தது. அதற்காக நான் ஆன்மீக தமிழை கொச்சைப்படுத்துவதாக யாரும் கருதக்கூடாது. கலகக்குரல் கேட்கவில்லையா? கேட்டது. வள்ளுவர் செய் திருக்குறளை நன்கு உணர்ந்தவர்கள் உள்ளுவரோ மனு நீதி, ஒரு குலத்திற்கு ஒரு நீதி என்று மனோநியமன்யம் கலகக்குரல் இல்லை என்று சொல்லவில்லை. திருமூலர் எழுப்பினார் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் தமிழின் மீது நடந்த படையெடுப்புகளை வரிசைப்படுத்துகிற போது சமயங்கள் வந்தன. இந்த மண்ணிலே பௌத்தம் வந்தது. அப்போதுதான் பாலி மொழி இங்கே தலை தூக்கியது. ஜைன மதம் வந்தது. பிராகிருதம் இந்த மண்ணுக்கு வந்தது. மராட்டியர்கள் வந்தார்கள். தஞ்சாவூர் வரை மராட்டியம் வந்தது. வடவர்கள் வந்தார்கள். இந்துஸ்தானியம் வந்தது. விஜயநகர பேரரசு இங்கே வந்தது. தெலுங்கு இங்கே கொடிகட்டி பறந்தது சில காலம். இஸ்லாமியர்கள் வந்தார்கள். உருது வந்தது. போர்த்துகீசியர் வந்தார்கள். புதுவை வரை பிரெஞ்சு மொழி வந்தது. ஆங்கிலேயர் வந்தார்கள். ஆங்கிலம் வந்தது. இத்தனை படையெடுகளுக்கு பிறகும் சிறிது சுணக்கம் ஏற்பட்டதே தவிர, சிறிது இடைஞ்சல் ஏற்பட்டதே தவிர, தமிழ் எப்போதும் தன்னுடைய இடத்தை விட்டுக் கொடுக்காமல் இத்தனை படையெடுப்புகளையும் காத்த ஒரு இயக்கம் என்று சொன்னால், தாங்கிய ஒரு மொழி என்று சொன்னால் அது தமிழ் மொழிக்கு மட்டும்தான் இருக்கிறது. அந்த தமிழ் மொழியை காப்பாற்ற வேண்டிய கடமை தமிழர்களுக்கு வந்தபோது இரண்டாக பிரிந்தார்கள். அங்கேதான் திராவிடம் முளைத்தது. இந்த தமிழை காப்பாற்றினார்கள். தனித்தமிழ் இயக்கம் இந்த மண்ணிற்கு வந்தது. ஆனால் தனித்தமிழ் இயக்கத்தினுடைய தலைவர்கள் யார்? மறைமலையடிகள், சி.வி. தாமோதரம் பிள்ளை, ஆறுமுக நாவலர், காசு பிள்ளை, சோமசுந்தர பாரதியார். இவர்களெல்லாம் சைவம் பார்த்த தமிழை பார்த்தார்களே தவிர சமுதாயத்திற்கான தமிழை தரவே இல்லை. தீண்டாமையை பேசவில்லை, ஜாதி உணர்வை பேசவில்லை. ஆனால் இவர்களுக்கெல்லாம் தனித்தமிழ் இயக்கம் தேவைப்பட்டது. எனவே மொழியை சமஸ்கிருதத்திலிருந்து பிரிக்க வேண்டும் என்று ஒரு இயக்கம் தேவைப்பட்டது. தலைவர்கள் தேவைப்பட்டார்கள், பாடுபட்டார்கள். ஆனால் இனத்தை தொடவில்லை. பெரியார் வந்தார். பெரியார் வந்ததற்கு பிறகு மொழியையும் தொட்டார். ஆனால் அதை காட்டிலும் இனத்தை அதிகமாக தூக்கி பிடித்தார். பெரியார் வருவதற்கு முன்பு, நீதி கட்சி வருவதற்கு முன்பு இந்த மண்ணிலே மொழியை பற்றிய ஆளுமை என்ன? இங்கே பேசுகிற போது காலையிலே சொன்னார்கள், 1909ஆம் ஆண்டு சென்னை பல்கலைக்கழகத்தில் செனட்டினுடைய நிர்வாக குழு தலைவராக இருந்த பி.ஆர். சுந்தரமையங்கார் 1909ஆம் ஆண்டு இனிமேல் தமிழ் பயிற்று மொழியும் இல்லை, புதுமுக வகுப்பில் ஒரு பாடமும் இல்லை என்று சொன்னவர் பி.ஆர். சுந்தரங்கையர். ஆண்டு 1909. 1924இல் நீதி கட்சி வந்ததற்கு பிறகுதான் அதை தூக்கி எறிந்துவிட்டு தமிழும் பாடமொழி என்று ஆக்கினார்கள். அண்ணா அதை காட்டிலும் ஒருபடி மேலே போய் சொன்னார். வெளிநாட்டிலே நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி, லோமனசோ என்கின்ற ஒரு அறிஞன் இருந்தான். அந்த அறிஞன் தன்னுடைய தாய்மொழியிலே மருத்துவம் படிக்க விரும்பினான். ஆனால் அவனுக்கு மருத்துவம் மறுக்கப்பட்டது. பிறகு அவன் ஆங்கிலத்திலே நோபல் பரிசு பெற்றான் என்று சொல்லிவிட்டு, இதை நான் என் உனக்கு சொல்லுகிறேன் தம்பி, இங்கே மட்டும் என்ன வாழ்ந்தது? 1931 வரை, பொப்புளி அரசுடைய அரசாங்கம் வருகிற வரை, நீதி கட்சி வருகிற வரை இங்கேயும் சமஸ்கிருதம் தெரிந்தால் மட்டும்தான் MBBS படிக்க முடியும் என்று அண்ணா எழுதினார். பெரியார் வருகிற போது, எந்த பெரியார்? இன்றைக்கு குற்றஞ்சாட்டுகிறார்கள் பெரியாருக்கு மொழி உணர்ச்சி இல்லை என்று. ஆனால் அவர் என்ன சொன்னார் என்றால், எனக்கு மொழி உணர்ச்சி கிடையாது, நாட்டு உணர்ச்சி கிடையாது, எனக்கு இருப்பதெல்லாம் மனித பற்று மட்டும்தான் என்று சொன்னார். ஆனால் அப்படி சொன்னதற்கு பின்னாலே காரணம் என்னவென்று பார்த்தால், அவர் சொல்லுகிறார், தமிழில் படிக்கிறவன் எல்லாம் சமயத்துறையிலே சிறந்து விளங்குகிறான், ஆன்மீக துறையிலே சிறந்து விளங்குகிறான், அறிவியல் துறைக்கு தமிழ் என்ன ஆட்சி இருக்கிறது? தமிழ் அதிகம் படிக்க படிக்க கண்கள் முதுகு பக்கம் போகிறதே தவிர முன்பக்கம் வர மறுக்கிறது என்று சொன்னால், முதுகு பக்கம் இருக்கிற தமிழை முன்பக்கம் கொண்டு வர வேண்டும் என்று விரும்பியவர் பெரியார். அதனால்தான் 1948இல் திருக்குறள் மாநாடு நடத்தினார். இசைக்காக ஒரு தனி தீர்மானத்தை ஈரோடு மாநாட்டிலே கொண்டு வந்தார். அந்த பெரியார் வளர்த்த தமிழ் இனமான தமிழுக்காக தமிழ். மறைமலை அடிகள் தனித்தமிழ் இயக்கம் மொழிக்கான மட்டும் தமிழ் இயக்கம். ஆக இனத்திற்காக பெரியாரின் இயக்கம், மொழிக்காக மட்டுமே தனித்தமிழ் இயக்கம். இந்த இரண்டையும் ஒன்றாக கூர்மைப்படுத்தி சேர்த்து பார்த்தவர் பேரறிஞர் அண்ணா. அவர்தான் 1962ஆம் ஆண்டு 2 வரலாற்று சிறப்புமிக்க மிகப்பெரிய
தன்னுடைய பதிவை நாடாளுமன்றத்திலே பதிவு செய்தார். ஒன்று, I have got hoary language called Tamil, 1962, in which my forefathers spoke, in which my poets have given the sermons and scriptures. I will not be content unless and until this language is declared as official language. தமிழனுடைய செம்மாந்த மொழி, இந்த மொழியினுடைய தாய் தந்தர் பேசுது என்பதற்காக மட்டுமல்ல, அந்த மொழியிலே இந்த உலகத்திற்கு வழங்குவதற்கு நிறைய செய்திகள் இருக்கிறது, நாகரிகத்தின் பண்பாட்டின் மிச்சங்களிலே நிறைய இருக்கிறது, எனவே அதை ஆட்சி மொழியாக ஆக்குங்கள் என்று சொன்னார். இன்னொன்று இனத்திற்கு சொன்னார், I belong to Dravidian stock. I am very proud to say that I am belonging to Dravidian stock. That does not mean I am against Bengalian or Gujaratian. Dravidians are having something concrete, something distinct to offer the world at large. நான் திராவிட இனத்தை சார்ந்தவன், இந்த இனத்தை சார்ந்தவன் என்று சொல்லிக் கொள்கிற காரணத்துக்கு அல்ல, குஜராத்துக்கு எதிரி அல்ல, ஆனால் திராவிடர்கள் இந்த உலகத்திற்கு வழங்குவதற்கு நிறைய இருக்கிறது, தனித்தன்மை இருக்கிறது. என்னவென்று அண்ணா குறிப்பிடவில்லை, இருக்கிறது என்று சொன்னார். என்னுடைய மொழி செம்மாந்த மொழி என்று சொன்னார். அதனால்தான் இந்த மண்ணில் 1948 தனித்தமிழ் இயக்கம் எல்லாம் தோன்றி கம்பராமாயணம் பேசுகின்றவர்கள் வைணவர்கள் சைவத்திலே கூட ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் வைணவத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தபோது பெரியார் பெரிய புராணத்தை எரித்தார். அப்போது ராமாயணம் இருந்த சைவர்கள் பெரிய புராணத்தை எதிர்த்த போது வீதிக்கு வந்தார்கள். ஆக இந்த இன உணர்வையும் மொழி உணர்வையும் ஒன்றாக ஆக்கிய பெருமை அண்ணாவிற்கு உண்டு. அதற்கு பிறகு அவருக்கு இயற்கை இடம் தரவில்லை. ஆனால் இந்த இரண்டுக்கும் உலக செய்தி என்ன என்பதை தலைவர் கலைஞர் அவர்கள்தான் தன்னுடைய ஆட்சி காலத்தில் நிறைவேற்றி காட்டினார். 1953 யார் கலைஞர்? 1953 கவியரங்களை அவர் பேசுகிறார். யாப்பின்றி போனாலும் போகட்டும் என் கவிதை, நம் நாடு மொழி மான உணர்வெல்லாம் காப்பின்றி போதல் கூடாது என்னும் கொள்கை ஒன்றால் வாய்ப்பின்றி போனாலும் செய்யுள் கற்க காய்ப்பின்றி நிற்கின்ற மரமாக ஆகாமல் நெஞ்சில் ஊறுகின்ற உணர்ச்சிகளை வரிகளாக்கி கொள்கை மாறுகின்ற கோடரிகள் உணர்வதற்கு கவிதை தருவேன். எனக்கு இலக்கணம் தெரியாது, யாப்பு தெரியாது, ஆனால் கொள்கை மாறாமல் இருப்பதற்கு மொழியும் இனமும் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக நான் கவிதையை தருகிறேன் என்று தமிழுக்கு ஒரு சமுதாய நோக்கம் இருக்கிறது என்பதை உணர்த்திய தலைவன் மட்டுமல்ல, அந்த உணர்த்தலுக்காகவும் உணர்ச்சிக்காகவே இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு தலைவன். 1939 இந்தி போராட்டத்திலே சொன்னார்கள், இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் தாளமுத்து நாடார் சமுதாயம், நடராஜன் ஆதி திராவிட சமுதாயம் 39ஆம் ஆண்டு ஜாதி தலைவிரித்து ஆடிய காலம். காலையிலே பேசிய சிவா இங்கே குறிப்பிட்டு சொன்னார், ஜாதி பார்க்காமல் முத்தையா செட்டியார் தன் தோளிலே சுமந்தார் பிணத்தை என்று. இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்லுகிறேன், தாளமுத்துவும் ஆதி திராவிட சமுதாயத்தை சார்ந்த நடராஜையும் அன்றைக்கு செட்டிநாரசர் தோளில் மட்டும் தூக்கவில்லை, முதலாக ஜாதி பார்க்காமல் 2 பேரையும் ஒரே இடுகாட்டில் புதைத்த இயக்கம் இந்த இயக்கம். அந்த பெருமை உண்டு. இன்றைக்கு தமிழுக்கு என்ன அடையாளம், தமிழுக்கும் கலைஞருக்கும் என்ன சம்பந்தம் என்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கேட்கிறார். நான் குறிப்பிட்டு சொல்லி என்னுடைய உரையை முடிக்க விரும்புகிறேன். முதலமைச்சர் அவர்களே, தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களே, உங்கள் மீது எனக்கு மிகுந்த மரியாதை உண்டு என்று சொல்ல மாட்டேன். அந்த இடத்திலே நீங்கள் உட்கார்ந்து இருக்கிறீர்கள், எல்லா அரசியல் நிகழ்ச்சிகளுக்கும் போகிறீர்கள், பரவாயில்லை. அரசு நிகழ்ச்சிக்கு போகிற போதெல்லாம் உங்களுடைய மக்கள் தொடர்பு அலுவலர் வருகிறார், தமிழ்தாய் வாழ்த்து என்று சொல்லுகிறார், உங்களுடைய கனத்த சரீரம் எழுந்து நிற்கிறது, பாட்டை போடுகிறார்கள், நீராறும் கடல் உடுத்த என்று. அந்த பாடலை இந்த மண்ணிற்கு தந்த தலைவன் என்னுடைய தலைவன் கலைஞர் என்பதை மறந்து விடாதே. நீ எழுந்து நிற்கிற போதெல்லாம் உன்னுடைய கனத்த சரீரம் தமிழுக்கு மட்டும் வணக்கம் சொல்லவில்லை, என்னுடைய தலைவனுக்கும் சேர்த்துதான் வணக்கம் சொல்லுகிறது. இங்கே சொன்னார்கள், தமிழை செம்மொழியாக்கிய பெருமை கலைஞருக்கு உண்டு என்று. ஒரு வரியிலே சொல்ல வேண்டிய விஷயம் அது அல்ல. உங்களுக்கு சொல்லுகிறேன் வரலாற்றை, ஒரு நிமிடத்தில் முடிக்க என்னுடைய உரையை. காரல் மார்க்ஸ் யூத மொழிக்கு சொந்தக்காரன். எதையெல்லாம் செம்மொழி, கிரேக்கம் செம்மொழி விஞ்ஞானத்தோடு நின்று விட்டது, லத்தீன் செம்மொழி சட்டம் என்கின்ற அந்த சட்ட பெயர்ப்போடு நின்று விட்டது, ஹீப்ரு மார்க்சினுடைய யூத மொழி, உலகத்தினுடைய மிகப்பெரிய பணக்காரன் ராக்ஃபெல்லர், மிகப்பெரிய அறிவியல் விஞ்ஞானி ஐன்ஸ்டீன், இந்த 3 பேருக்கும் தாய்மொழி. அந்த தாய்மொழியை ஆய்வு செய்த பிராங்க்லின் போச் என்பவர் எழுதுகிறார், எங்கள் சமுதாயத்தில் 3 தலைவர்கள் வந்தார்கள், ஒருவர் விஞ்ஞானி, ஒருவர் மிகப்பெரிய தத்துவத்தை தந்த காரல் மார்க்ஸ், உலகத்தினுடைய மிகப்பெரிய பணக்காரர் ராக்ஃபெல்லர். ஆனால் தொன்மையான மொழியை எங்களுடைய வாழ்நாளில் ஒரு செம்மொழியாக ஆக்க முடியவில்லை என்கின்ற இயக்கம் இந்த தலைவர்களுக்கு இருந்தது என்று எழுதுகிறான். ஆனால் தன்னுடைய வாழ்நாளில் செம்மொழியை
செம்மொழி ஆக்கி காட்டிய பெருமை திராவிடம் வளர்த்த தமிழுக்கு உண்டு, இந்த தலைவனுக்கு உண்டு. இவரை பார்த்து இன்றைக்கு சிலர் கொச்சைப்படுத்துகிறார்கள். பாரதிதாசனை சொல்லி நான் முடிக்க வேண்டும். வானம் இருண்டதடா, வள்ளிருட்டு சூழ்ந்ததடா, மான தமிழரென மங்கி தரித்ததடா, ஈனம் மிகுந்ததடா, இழிவு கலந்ததடா என்று சொன்னான். இழந்த செங்கோலை உடனடியாக செங்கோட்டைக்கு அனுப்புவோம். அடுத்து வருகின்ற தேர்தலில் செங்கோலை கலைஞரின் கரங்களில் ஒப்படைப்போம். அதுதான் திராவிடத்திற்கும் தமிழுக்கும் நாம் ஆற்றுகின்ற தொண்டு என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.